ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. 12 ஆழ்வார்கள்ல பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார் இவ 3 பேரையும் முதலாழ்வார்கள் என்று சொல்வார்கள். இந்த 3 ஆழ்வார்களுமே அயோனிஜர். அதாவது இவ ஒரு தாயோட கருவுல பிறக்கல. இவ 3 பேருமே பூக்கள்ல தோன்றினார்கள். பூதத்தாழ்வாருடைய திருநக்ஷத்திரம் ஐப்பசி மாசம் அவிட்டம். இவர் திருக்கடல் மலை என்ற திவ்ய தேசம், அதாவது இன்னைக்கு நம்ம மகாபலிபுரம் சொல்றோம், அங்க கடலுக்கு அருகில இருக்கிற ஒரு திருக்குளத்துல குறுக்குத்தி மலர்ல இவர் அவதாரம் பண்ணார். இவர் பெருமாளுடைய கதாயுதமான கௌமோதகி அம்சம். இவர் பாடிய 100 பாடல்கள் 2ஆம் திருவந்தாதி என்று அழைக்கப்படுறது. இவர் பரத்வத்தில், அதாவது பெருமாளோட பரத்வத்தில் ஊறியவர். திருக்கோவிலூர்ல முதல்ல பொய்கை ஆழ்வார் போறார், போய் பெருமாள் சேவிக்கணும் அப்படின்னு. அப்போ அந்த இருக்கிற இடம் ரொம்ப சின்ன இடம், இருட்டு. அந்த இடத்துல ஒருவர் கிடக்கலாம், இருவர் அமரலாம், மூவர் நிற்கலாம், அந்த மாதிரியான இடம். அப்போ முதல்ல பொய்கை ஆழ்வார் போனார், அடுத்தது பூதத்தாழ்வார் போறார். அப்ப நானும் இருக்கட்டுமான்னு இருக்கலாம் அப்படின்னு சொல்றார். அப்ப 2 பேர் இருக்கா. கொஞ்ச நாளில பேராழ்வாரும் வந்துடுற. 3 ஆழ்வார்களும் அந்த இடைக்கடியில தங்கியிருக்கா. பெருமாளுக்கும் இவாளோட இருக்கிறதுக்கு ஆசை, அவரும் வந்துடுறாரு இங்க. ஆனா இருட்டு, அவளுக்கு பெருமாள் அவளுக்கு தெரியல, ஆனா அந்த ஸ்பர்ஷம் அவளுக்கு புரியுது. இடக்கடியில 4ஆவதா வந்தவரோட ஸ்பரிசத்தை உணர்ந்த அவர்கள் அவளுடைய ஞானத்துல புரிஞ்சுட்டா வந்தது பெருமாள் தான் அப்படின்னு. இருட்டு அந்த இடம், அதனால விளக்கேத்தி பெருமாளோட திருமுகத்தை பார்க்கணுமே, அதுக்காக விளக்கேத்துறா. அப்போ முதல்ல பொய்கை ஆழ்வார் பாடுறார். அதுதான் அந்த முதல் நூற்றந்தாதி 100 பாடல்கள் கொண்டது. அவர் பாடினது வையம் தகலியா வார்க்கடலை நெய்யாகன்னு பாடினார். அதுக்கப்புறம் பூதத்தாழ்வார் அன்பே தகலியா ஆர்வமே நெய்யாக இன்புருகு சிந்தை இடுதிரியா நண்புருகி ஞானச் சுடர் விளக்கேற்றினேன் நாரணர்க்கு ஞானத் தமிழ் புரிந்தனான் அப்படின்னு சொல்லி அவர் 100 பாசுரங்கள் பாடுறார். அதுதான் 2ஆம் திருவந்தாதி. அப்புறம் பேயாழ்வாரும் பாடுறார். இவ 3 பேரும் பெருமாளை தரிசிக்கிறாங்க இந்த இடத்துல. அந்த இடம் திருக்கோவிலூர். அன்பே தகலினூரும் அருளினான் வாழியே, ஐப்பசியில் அவிட்டத்தில் அவதரித்தான் வாழியே, நன்புகழ்ச்சேர் குறுக்கத்தி நான்மலரோன் வாழியே, நல்ல திருக்கடல் மல்லை நாதனார் வாழியே, இன்புருகு சிந்தை திரியிட்ட பிரான் வாழியே, எழில்ஞானச் சுடர் விளக்கை ஏற்றினான் வாழியே, பொன்புரையும் திருவரங்கர் புகழ் உரைப்போன் வாழியே, பூதத்தார் தாளினை இப்பூதலத்தில் வாழியே.